நான் வாழ்ந்த சரௌண்டிங்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடு வச்சிருக்கோம், சாணி எடுக்கிறோம், இந்த மாதிரி காட்டு வேலை செய்யறோம் அப்படிங்கிறது அசிங்கம். அது கண்டிப்பா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்களும் அதை ஃபீல் பண்ணிருக்கலாம். ஒரு 90s அந்த கிட்டா இருந்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம போய் ஸ்கூல்ல போய் நான் எங்க காட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா ஃபார்மர் அப்படிங்கறதுல ஒரு அசிங்கமா தான் நினைப்பாங்க. என்னோட மைண்ட் செட் அப்படிதான். அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்து ஃபார்ம் அதாவது அப்படி யோசிச்ச காலகட்டம் இருந்திருக்கு. அதனால எனக்கு வந்து சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் நான் இங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க உள்ள வரும்போது தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீடு எப்படி இருந்ததுன்னு. எப்படி பொண்ணை வந்து இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு தடமே இல்லாத ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்கள சைட்ல வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். பொண்ணு வந்து நல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஒரு நல்ல லெவல்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு வந்து இன்விடேஷன் கொடுக்க அம்மா வீட்டுல இருந்து வருவாங்க இல்லையா, கேட்காதவங்களே கிடையாது. எப்படி இந்த காட்டுக்குள்ள இருக்கா, எப்படி இந்த காட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா நான் ஒரு டைம் கூட நான் அதை வச்சு நெகட்டிவா ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா நீங்க சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு இந்த ஃபீல்டு வந்து பிடிக்கும் ரொம்ப, இந்த கிரீனா இருக்கிறது. ஏன்னா இங்க நம்ம ஹாப்பியா இருந்தாலும் நம்ம எங்க இருந்தாலும் ஹாப்பியா தான் இருப்போம். பட் அந்த ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ பாத்தீங்களா, அதுல வந்து கமெண்ட்ஸ் தான் நிஜமாவே எனக்கு இன்னும் ஆர்வம் வந்ததுக்கு காரணம். ஏன்னா அவங்களாம் நிஜமா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட்ஸ் நான் இப்பவும் அந்த வீடியோ எடுத்து நம்ம கமெண்ட்ஸ் படிச்சோம் அப்படின்னா அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் இது வந்து அசிங்கம்லாம் கிடையாது, நம்ம பயப்படவே தேவையில்ல, தைரியமா நம்ம இந்த வேலையை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இதையே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. பிளஸ் ஒரு அம்மாவா நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா என்னோட குழந்தைக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவும் இருக்கக்கூடாது. அதாவது நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை வந்து கொடுக்கணும். ஏன்னா நானே நம்ம தோட்டத்துல பார்ப்போம் எப்படி மருந்து அடிக்கிறாங்க, எவ்வளோ கெமிக்கல், அது எப்படி வெளியில போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் உள்ள இருந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு என்னென்னலாம் பண்ணலாம், நம்மளோட தேவையை வந்து நம்ம என்ன வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு நிறைய ரியலைஸ் ஆச்சு. நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன், வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம், அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும், இல்லைன்னா பருப்பு, இல்லைன்னா கொள்ளு. அப்புறம் ஒவ்வொரு என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா, காலையில எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு நம்ம கோழி தீனி போட்டு ஒரு ரவுண்ட் வரோம்னா என்ன சமைக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். எங்க தாத்தாவோ பாட்டியோ எக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாதாம் பிஸ்தானா சத்தியமா என்னன்னு தெரியாது. அப்ப எதுவுமே இல்லாம தான் அவங்க இருந்தாங்க, எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. காலையில எழுந்திரிச்சு நீஸ் தண்ணி இருக்கு இல்லையா, பழைய சாதம் புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் குடிச்சிட்டு காட்டுக்கு போவாங்க. வாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. மேக்சிமம் பருப்பு வைப்பாங்க. எங்க பாட்டிக்கு வந்து பீட்ரூட், கேரட், காலிஃபிளவர் எதுவுமே தெரியாது. பட் நான் வந்து அதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். அதனால இப்ப நான் என்ன ரியலைஸ் பண்றேன்னா நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. பாட்டிலாம் அப்படிதான் வளர்ந்தாங்க, இது இவ்வளவும் நான் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோம் சாப்பிடலங்கிறது இல்லை. ஒரு டம்ளர் பழைய சாதம் நம்ம குடிச்சிட்டு போனனாலும் அந்த பழைய சாதத்துக்கு வேலை செஞ்சிடணும். அதை வந்து நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம ஹெல்தியா இருப்போம். அங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டதை சாப்பிட வேண்டியது. கோயம்புத்தூர்ல எப்படி இருப்போம், நம்ம வெளியில அவுட்டிங் போறது, பர்கர் எல்லாமே அதெல்லாம் நான் சாப்பிடாம வளர்ந்த பொண்ணுதான். பட் அங்க போய் எல்லாமே பழகிக்கிட்டேன். சில பிரச்சனைகள் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நிஜமா நான் இப்ப இங்க இருக்கேன் பாத்தீங்களா, ஆட்களே இல்லாத ஒரு ஏரியா, சுத்தி மரம் செடி கொடிகள், நான் அவ்வளோ வந்து ஹெல்தியா ஃபீல் பண்ணுவேன். நம்ம வந்து எல்லா லைஃபையும் பார்த்துட்டு வந்துட்டோம், நான் இங்க ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வெளியில போறப்பயோ யாரையாவது பாக்குறப்பயோ நம்ம சிட்டி லைஃபோட நம்ம லைஃப்ல லைட்டா கம்பேர் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமா, இது வந்து கரெக்டான கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம அந்த லைஃப் ஸ்டைலையும் பார்த்துட்டு வந்துட்டோம், பார்க்கலன்னா கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்ப எனக்கு இங்க உள்ள இருந்துட்டு ஒரு வண்டி சத்தம் கூட கிடையாது. நீங்க ஒரு பின்ன கீழே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ, பக்கத்துல போய் இந்த குறைகளை சொல்றதுக்கோ, என்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் வரும். என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, என்னோட நெகட்டிவ் எதுவுமே என் காதுக்கு வராதனாலயோ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு.